ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக மு.க. ஸ்டாலினும் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக சரத்குமாரும் இன்று தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விஜயகோபால், ஸ்ரீரங்கத்தில் மு.க. ஸ்டாலின், சரத்குமார் ஆகியோரது பிரச்சாரம் எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? இன்றைய பிரச்சாரம் குறித்த விவரங்களை சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் வரும் 13ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதற்கு முன்னதாக 11ஆம் தேதி மாலை 6 மணியோடு தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதையொட்டி அதிமுக, திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பாஜக உள்ளிட்ட வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய கட்சியை சார்ந்த தலைவர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தால் ஸ்ரீரங்கம் தொகுதி முழுவதும் அனல் பறக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்று பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுப்பிரமணியத்தை ஆதரித்து இளகணேசன் ஸ்ரீரங்கம் மேல சித்திரை வீதி, கீழ சித்திரை வீதி உள்ளிட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் வளர்மதி இனாம்குளத்தூர் பகுதியில் விடுபட்ட இடங்களில் வாக்குகளை சேகரிக்கிறார். திமுக வேட்பாளர் ஆனந்த் விடுபட்ட பகுதியில் தொடர்ந்து வாக்குகளை சேகரிக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அண்ணாதுரை ஸ்ரீரங்கம் பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கி மாலை வரை இங்கேயே பிரச்சாரம் செய்கிறார். திமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை 4 மணிக்கு மணிகண்டம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோமரசம்பேட்டை பகுதியில் பிரச்சாரத்தை துவங்கி ஆலம்பட்டி புதூரில் இரவு 9:30 மணி போல ஆலம்பட்டி புதூரில் பிரச்சாரத்தை முடிக்கிறார். இதேபோல அதிமுகவுக்கு ஆதரவாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மாலை 4 மணிக்கு கம்பரசம்பேட்டையில் பிரச்சாரத்தை துவங்கி 10 மணி அளவில் கொய்யாத்தோப்பில் பிரச்சாரத்தை முடிக்கிறார். இவர்களை தவிர அதிமுகவின் தோழமை கட்சி எம்எல்ஏக்களான சேக்கு தமிழரசன் மற்றும் கதிரவன், ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் இங்கே முகாமிட்டு தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதேபோல திமுக கட்சிக்கு ஆதரவாக வாகை சந்திரசேகர் உள்ளிட்ட நடிகர்களும் இங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதால் தொகுதி முழுவதும் தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது.